ஸோ விஜய் மாதிரி ஒரு நடிகர் அதை தாண்டி இன்னைக்கு இந்த ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணுமா இல்லையா, மாடலாக இருக்கணுமா இல்லையா, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, தொண்டர்கள் எத்தனை 1 கோடி பேர் எங்கள் தாவேக்கால மெம்பர்னு சொல்கிறாங்க. இப்போ 1 கோடி பேராவது விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படை பொறுப்புணர்வு, அடிப்படை சொசைட்டிக்கு நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை அடையாளமாக எடுத்துக்கிறாங்க, நம்மளை முன்மாதிரியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த புரிதல் கூட இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தலைவரா விஜய். அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில், இந்த விவகாரத்துக்கே காரணம்னு ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்க. அந்த நடிகை பேரை அவங்க கண்ணியமாக குறிப்பிடாமல் தவிர்க்கிறாங்க. யார் மனைவி அந்த நடிகை பேரை குறிப்பிடாமல் தவிர்க்கிறாங்க. நீங்கள் அந்த நடிகையை பற்றி நீ என்ன சொல்கிறது, நானே வரேன், எப்படி நீ என்ன என்னை கேவலப்படுத்துறது, நீ என்ன அந்த நடிகையை பற்றி நீ வெளியில் தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு சொல்கிறது, நானே வரேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. இது ஒரு பெண்ணை சீண்டி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. 28 வருஷம் உங்க கூட வாழ்ந்ததுக்கு என்னங்க அர்த்தம், என்ன மரியாதை? சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதாவை ரொம்ப அவதூறாக திட்டுறாங்க, ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க, டீஃபேம் பண்ணி திட்டுறாங்க. அதாவது சங்கீதாவுடைய கேரக்டரே தப்புங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, இது நீங்கள் ஒரு ட்வீட் போட்டு இதை செய்கிறதெல்லாம் யார் அப்படின்னா, இது இப்படி செய்யாதீங்க, உங்களுடைய தொண்டர்கள் தான் செய்யாதீங்க, இது தவறு, என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லணுமா இல்லையா?